தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தை சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் சரத்குமார் இன்று நேரில் சந்தித்து உடல்நலம் குறித்து விசாரித்தார். நாடாளுமன்ற தேர்தல் விரைவில் நடைபெற உள்ள நிலையில் தேர்தல் கூட்டணி அமைப்பதில் முன்னணி கட்சிகள் மும்முரம் காட்டி வருகின்றன. இந்த நிலையில் அமெரிக்காவில் சிகிச்சை முடிந்து முழுமையான உடல் நலத்துடன் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் கடந்த 16ஆம் தேதி சென்னை திரும்பினார். இதனையடுத்து தமிழக அரசியல் சூடுபிடிக்க தொடங்கியது. தேர்தல் கூட்டணி தொடர்பாகவும் கேப்டனின் இசைவை அறிந்து கொள்ளும் ஆவலில் ஒட்டுமொத்த தமிழகமும் சென்னை சாலிகிராமத்தை உற்றுநோக்கி வருகிறது. இந்த சூழ்நிலையில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர், திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், நடிகர் ரஜினிகாந்த் உள்ளிட்டோர் கேப்டனை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினர். இந்நிலையில் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தை அகில இந்திய மக்கள் கட்சித் தலைவர் சரத்குமார் இன்று மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். சென்னை சாலிகிராமத்தில் உள்ள கேப்டன் இல்லத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது தேமுதிக கழக துணைச் செயலாளர் எல்.கே. சுதீஷ் உடனிருந்தார். இதேபோல் சரத்குமாருடன் சமத்துவ மக்கள் கட்சியின் இணைச் செயலாளர் சேவியர், தலைமை நிலைய செயலாளர் பாக்கிரதி ஆகியோரும் உடனிருந்தனர்.